வித்யா சொல்லரும் இந்த திடீர்னு ஒரு சாமி உருவாகும்ல, திடீர் சாமிகள், அந்த மாதிரி உனக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் அருண். படங்கள்ல எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். அப்புறம் ரியல்ல வந்து நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வேப்ப மரத்துல இருந்து திடீர்னு பால் வந்துச்சு, அது வந்து சாமியா கும்பிடுறாங்க அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அருண். ஆமா, அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க நிஜத்துலயும் இப்ப நடந்திருக்கு. எங்க அப்படின்னு கேட்டேன்னா, உத்தரப்பிரதேசம் மாநிலம் சம்பல் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியில ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல யாரோ ஒரு பையன், யாரோ ஒருத்தங்க, ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சாமியோட உருவத்தை வந்து அந்த மரத்துல வரைஞ்சு வச்சிருக்கார். சரி. அவரோட கலைத்திறமையை காமிக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கல. அதனால வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மரத்தில் அழகா ஒரு சாமி சிலையை வந்து வரைஞ்சி வச்சிருக்கார். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது தானா உருவான கிருஷ்ணரோட உருவம், இங்க வந்து கிருஷ்ணர் அவர் வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு, அதனால இந்த மரம் சாதாரண மரம் இல்லை, இது ஒரு புனிதமான மரம், இந்த இடத்துல நாம ஒரு கோவிலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாமியார், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நேராக வந்து அந்த மரத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மரத்தை வந்து நம்ம வழக்கமாக பண்ணுவாங்க இல்லையா, மரத்துக்கு அந்த துண்டெல்லாம் கட்டி அதை ஒரு சாமியா பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே அருண் பண்ணாங்க. கேட்கும் போதே ஷாக்கா இருக்கு. அந்த வீடியோவை பாரு, இன்னும் ஷாக்கா இருக்கும். भगवान आत्मा देखने को मिल रही है। पीछे घटिया सोचते रहे भैया, लंबे तो देखो, दर्शन करो भैया साहब। अरे नाम लिख रहा कुछ यार, लेकिन पहचान में ना रहो। ஆமா அருண், நீ சொன்ன மாதிரியே பண்றாங்க. பாத்தியா வித்யா, கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிறைய சாமியோட படங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த படங்களை எல்லாம் அந்த இடத்துல வச்சு கொஞ்ச நேரத்தில் அதை ஒரு கோவில் மாதிரியே மாத்திட்டாங்க. அந்த அரச மரத்தடியில் விநாயகர் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த மரத்தை வந்து ராமர் கோவிலாக மாத்திட்டாங்க. மாற்றி அதை சுற்றி கயிறெல்லாம் கட்டி யாரும் உள்ளே வரக்கூடாது, இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி மாற்றி இப்போ அதை வந்து நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் கலெக்ஷன் மாதிரி டொனேஷன்லாம் வந்து போட்டு போறாங்க, உண்டியல் காணிக்கையா வச்சுட்டு போயிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பாரு அருண், யாரோ ஒருத்தர் அவரோட கலைத்திறமையை காட்ட போய் அது இப்போ கோயிலா மாறி இருக்குல்ல. ஆமா, அவரோட கலைத்திறமையை காமிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பூசாரிகள்லாம் அவங்களோட கலைத்திறமையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ ஒரு கோயிலா மாறிடுச்சு அப்படிங்கிறத தாழ்மையோட இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிட்டு இதோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யாகுமார்.